ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்திய அரசியலமைப்புக்கு பிரகதீஷ் பப்ளிஷன் புக்கு வாங்கியிருக்கேன். இப்போ நியூ எடிஷன் தான், 3rd எடிஷன் புக்கு வாங்கியிருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த புக்கில் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸ்கூல் புக்கில் எல்லாமே படித்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு அளவுக்கு ஸ்கூல் புக்ஸு தெரியும். ஸோ ஸ்கூல் புக்ஸை முடித்தவங்க அந்த புக்கை ஃபாலோ ஸ்கூல் புக்கை முடிச்சிட்டிங்கன்னா இந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சிருங்க. நான் பாருங்கள் எல்லாத்துலேயுமே நோட்ஸ் எடுத்திருக்கேன். 6th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசனு, 7th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன், 8th ஸ்டாண்டர்டு, 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து முடிச்சுட்டு தான் நான் இப்போ நியூ புக் போயிருக்கேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி 12th சட்டமன்றம், 12th ஆட்சித்துறை, 12th இந்திய நீதித்துறை இது எல்லாமே எடுத்துட்டு, அப்புறம் 11th இந்த 11th உள்ளாட்சி, 9th உள்ளாட்சி அமைப்பு, 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இது எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்தக்கப்புறம் தான் நான் எங்கே போயிருக்கேன்னா புது புக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு இந்த புக் வாங்கியிருக்கேன். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஓவராலாமே நமக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸ் இந்திய அரசியலமைப்பு வரலாற்று தாக்கம், இந்திய அரசியலமைப்பு தோற்றம், இந்திய அரசியல் முக்கிய அம்சம், முகவுரைன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. நான் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக நோட்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன், எந்த மாதிரி படிக்கிறேன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி வர்ற அடுத்தடுத்த வீடியோவில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு கண்டென்ட்டாக எடுத்து நோட்ஸ் எடுக்க போகிறேன். இப்போ என்னோட ஓல்டு நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி தான் நான் நியூ நோட்ஸ் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் இதெல்லாம் ஸ்கூல் புக்கோடது. ஸ்கூல் புக்கில் தேசிய சின்னங்கள், 6th எல்லாமே படித்து நோட்ஸ் எடுத்திருப்பேன். இதே மாதிரி நான் ஒவ்வொரு லெசனுக்குமே எல்லா லெசனுக்குமே 6th to 10th and 11th 12th எல்லாமே எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் படித்தேன். நான் எடுத்து தான் படித்து ஒவ்வொன்றா நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் நியூ புக்கு இந்த வாங்கின ஒரு ப்ரைவேட் புக்கிலேருந்து நான் நோட்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.